சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1160 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் ஒரு கிராம் தங்கம் 145 ரூபாய் குறைந்து 6,700 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 108 டிகிரியும், அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் 107 டிகிரி வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும், உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திங்கட்கிழமை அன்று நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடங்களில் ஈரோடு 2வது இடத்தை பிடித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரிலும், ஆந்திர மாநிலம் கடப்பாவிலும் 110.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். அதில் புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்க செய்யும் கொடை என்று கூறியுள்ளார். புத்தகங்களை வாசியுங்கள், நேசியுங்கள், பிறருக்கு பரிசளித்து வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள் என கேட்டுக் கொண்டுள்ளார். பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான ரிசல்ட் மே 6ஆம் தேதி வெளியாகும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் அதிகாரிகள் இடையிலான பிரச்சினை காரணமாக கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் மாணவர்களின் கல்வி குறித்து நீதிமன்றம் கவலைப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். SC/ST OBC இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் 2 வீடுகள் இருந்தால் ஒன்றை பறித்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சொத்துகளில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் சொத்துக்களை பறித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வழங்கிவிடுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் கரைபடிந்த பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு மற்றும் தற்போது பேசிய வீடியோவை பகிர்ந்து இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிகளை மீறி இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் நோக்கத்தில் பிரதமர் பேசியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பிரதமர் மோடியை தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தியுள்ளது. வெறுப்பு மற்றும் மத வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பிரதமர் மோடி மீது டெல்லி காவல் ஆணையரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளை மோடி கக்கியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை சுட்டிக்காட்டி இதனை தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 7ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் யோகா சாமியார் பாபா ராம்தேவ் நாளிதழ்களில் வெளியிட்ட மன்னிப்பு விளம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலும் பொருட்களை பிரபலப்படுத்த கொடுத்த விளம்பரத்தின் அளவிற்கா மன்னிப்பு விளம்பரம் கொடுத்தீர்கள் என சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது.
வறட்சி நிவாரணம் அளிக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கர்நாடகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக பெங்களூருவில் உள்ள விதான் சௌதா காந்தி சிலை அருகே முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மகள் அதித்தி யாதவ் தனது தாய் டிம்பிள் யாதவுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அகிலேஷ் யாதவின் மனைவியான டிம்பிள் யாதவ் மெயின்புரி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அவர்களது மூத்த மகளான அதித்தி யாதவ் தாய்க்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணிக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் முறையான தரமான கல்வி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் மங்களகிரி தொகுதி தெலுங்கு தேச கட்சி வேட்பாளருமான நரலோகேஷின் சொத்து மதிப்பு 543 கோடி ரூபாய் என வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 சட்டமன்ற தேர்தலின் போது 373 கோடியே 63 லட்சத்தை தனது குடும்ப சொத்து மதிப்பாக தெரிவித்திருந்தார். மத்திய பிரதேசத்தில் சாக்கடை பாயும் ஆற்றின் நடுவே அமர்ந்தும் மூழ்கியும் உஜ்ஜைன் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மகேஷ் பர்மர் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஷிப்ரா ஆற்றில் கழிவுகள் கலக்கப்பட்டு மாசடைவதை தடுக்கவில்லை என கூறி நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்திற்கு ஏற்கனவே பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கப்படவில்லை. மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருது வழங்காததால் தேமுதிக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விஜயகாந்துக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருது வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக தேமுதிகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேர்தலில் தேமுதிக பாஜக கூட்டணியில் இடம்பெறாததே இதற்கு காரணம் என தேமுதிகவினர் கூறி வருகின்றனர். அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பத்ம விருதுகள் வழங்கப்படாது என மத்திய அரசு தரப்பில் விளக்கமளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த கட்ட விழாவில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையின்றி குடிநீர் விநியோகிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வெப்ப தணிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அதில் போர்க்கால வேகத்தில் வெப்ப தணிப்பு திட்டத்தை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். வடலூர் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை தமிழக அரசு மீண்டும் தொடங்கியதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் சத்திய ஞான சபையின் மாண்பை குறைக்கும் வகையிலான கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். மகனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஒரு புகைப்படத்தை காண்பித்தால் 1 கோடி ரூபாய் பரிசு தரப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மோடி பேச்சு தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்ட அறிக்கையில் கண்டனம் என்ற வார்த்தை கூட இல்லை என்ற கேள்விக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம், போதுமா என பதிலளித்தார். அரக்கோணம் மக்களவை தொகுதி தேர்தலில் தன்னுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கூட்டணி கட்சியினர் அனைவருக்கும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அசைவ அறுசுவை உணவு வழங்கி மகிழ்ந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மருதாளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து அசைவ உணவு வழங்கி நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் பாலு கூட்டணி கட்சியினருக்கு விருந்தளித்துள்ளதாக திமுக எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் என்பதால் விட்டுவிடுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பேருந்து
படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பேருந்து படிக்கட்டுகளில் மாணவர்கள் பயணம் செய்வதை தடுப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரித்தது. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்கம் உறுதியான நிலையில் நாமக்கல் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அரசின் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், உயிர் பாதுகாப்பு முறையை பின்பற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான புளியரை வாகன சோதனை சாவடியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கோழி, வாத்து உள்ளிட்ட பறவைகளை ஏற்றி வரும் வாகனங்கள் தமிழகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் சரணடைய விலக்கு கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருமங்கலத்தில் அமைந்துள்ள VR மாலுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் விரைந்து வந்த மோப்பனாய் பிரிவு மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி ஆய்வு நடத்தி ரசாயனங்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட 4 டன் மாம்பழங்கள் மற்றும் 4 டன் வாழைப்பழங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். கார் விபத்து வழக்கில் செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜரான நிலையில் மே 3ஆம் தேதி மீண்டும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு நடிகை யாஷிகா ஆனந்த் ஓட்டி வந்த கார் மாமல்லபுரம் அருகே விபத்துக்குள்ளான நிலையில் அவரது தோழி பவானி ஷெட்டி என்பவர் உயிரிழந்தார். சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி ஆண்டு விழா தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம், பறை ஆட்டத்துடன் களை கட்டியது. இதில் பங்கேற்ற மாணவிகள் ஜாலியாக குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ளரிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோடை வெயிலை சமாளிக்க மக்கள் ஆர்வத்துடன் நேரடியாக வருகை தந்து வெள்ளரிக்காயை வாங்கி செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த நெய்தாளபுரம் பகுதியில் வீட்டிற்குள் பதுக்கி வைத்து கர்நாடக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 4 நாட்களாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்த நெல் அறுவடை இயந்திரம் வெயிலின் தாக்கத்தால் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவாக 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிர்வாகிகள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தருமபுரி அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 1 கோடி ரூபாய் வரை பணத்தை பெற்று ஏமாற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுந்திரம் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரும் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் முறையாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் வெள்ளிங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நபர் 7வது மலையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரக்குமார் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து வெள்ளிங்கிரி மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய போது தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த லிங்கம்பட்டியில் சங்கர நாராயணசாமி கோவில் சித்திரை திருவிழாவை நடத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகிகள் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி
மாவட்டம் அண்ணாத்திப்பாறை மலை உச்சியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் நடைபெற்ற முழு நிலவு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு பக்தர்களை அழைத்து வந்த ஜீப்புகள் சாலையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகளை மராமத்து பணி செய்ய மிதவை பலூன்களை பயன்படுத்தி கரையில் ஏற்றும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் மீனவர்கள் விசைப்படகுகளை பழுது பார்த்து வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த இரு அணிகளும் சேப்பாக்கத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி விளையாடுகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் கிரிக்கெட் பார்க்க செல்லும் ரசிகர்கள் உள்ளே உடைமைகளை எடுத்து செல்ல அனுமதி இல்லாத நிலையில் வெளியே டோக்கன் சிஸ்டம் முறையில் அப்பகுதி மக்களிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். உலகக்கோப்பை T20 தொடரில் விராட் கோலி தொடக்க வீரராக களமிறங்க இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் கங்குலி ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் 40 பந்துகளில் சதமடிக்கும் திறமை கோலியிடம் உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் காக்கா முட்டை, ரம்மி, கணா, வடச்சென்னை உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கன்னட மொழியில் உத்தரகாண்டா என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கு ஜோடியாக அவர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை கண்டதும் நடிகை கீர்த்தி சுரேஷ் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்டிவிட்டு நலம் விசாரித்தார். ஹலோ, ஹவ் ஆர் யூ என ஆங்கிலத்தில் நலம் விசாரித்த அவர் தான் சென்னைக்கு வந்ததுதான் புதிய தகவல் என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். வடக்கன் படத்தின் டீசரை 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இயக்குனர் லிங்குசாமி அவரது எக்ஸ் பக்கத்தில் வெளியிடுவார் என படக்குழு தெரிவித்துள்ளது. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இயக்குனராக அறிமுகமாகும் இந்த படத்தை டிஸ்கவரி சினிமாஸ் மு. வேடியப்பன் தயாரித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து வழிபட்டனர். பச்சை நிற பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். வைகையில் எழுந்தருளியதை தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரையில் வந்தடைந்த கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கள்ளழகரை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் தேரிழுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருணாம்பிகை அம்மன் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அவரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மஞ்சள் நீரை பீய்ச்சி அடித்து வரவேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே அருள்மிகு ஞானசக்தி நாகாத்தம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் அம்பாளுக்கு வருஷாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஆதிதேவி மகா மாரியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் பால்குடம் சுமந்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனை தரிசித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே இரும்புத்தலை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரிலோகநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ திரிலோகநாத சுவாமி கோவிலில் 100வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருள பஞ்சமூர்த்திகளின் வீதி உலா தீர்த்தவாரி நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முழு நிலவு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மலையேறி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருச்சி
திருச்சி தென்னூரில் உள்ள உக்கிர காளியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 29 அடி உயரம் கொண்ட திருத்தேரில் அம்பாள் எழுந்தருளி அருள்பாலித்ததை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வனத்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்களை மலைக்கு மேல் அனுமதித்தனர். சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து குலதெய்வ வழிபாடு செய்தனர். காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மஞ்சள் தடவிய குச்சியுடன் பாத யாத்திரையாக வந்திருந்த நகரத்தார் மக்கள் அம்மனை தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள மும்மூர்த்திகள் தலமான உத்தமர் கோவில் சித்திரை தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசித்தனர்.